Hi student, இன்னைக்கு நாம் பார்க்க போறது 12th mathematicsல chapter number 4 inverse trigonometry function exercise 4.5 question number 6 if tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to pi show that x plus y plus z equal to xy z கொடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான क्वेश्चन கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024ல இப்போ எழுதின சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் 5 மார்க் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரீவியஸ் சம்லாம் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த சம்மு நாம் போடலாம். ஸோ நம்ம என்ன கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா tan inverse of x இதுக்கு ரெண்டு நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு tan inverse of x plus நாம் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எழுதியிருப்போம் ப்ரீவியஸ் சம்மில் tan inverse of x plus tan inverse of y equal to ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கு tan inverse of x plus y by 1 minus xy அப்படின்னு நமக்கு இருக்கு. இது வந்து ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு இருக்கும் ஒரு ரெண்டு ஃபார்முலா. ஸோ tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. இதுலேயே நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா tan inverse of x minus tan inverse of y னா tan inverse of x minus y divided by 1 plus xy னு வந்துடும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டா நமக்கு. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to நமக்கு வந்து பைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் வந்து பைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த tan inverse of x plus tan inverse of y உடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபார்முலா தான் இந்த 3 டேர்மாக இருக்குது. நம்ம டைரெக்டாக இந்த 3 டேர்முக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 2 டேர்மாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்முடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எழுதியிருக்கோம் tan inverse of x plus tan inverse of y னா tan inverse of x plus y by 1 minus xy. இந்த 2 டேர்முடைய ஃபார்முலா இது எல்லாம் சேர்த்து தான் இந்த டேர்முடைய ஃபார்முலா. ஸோ நான் எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு என்ன இது tan inverse of x plus y by 1 minus xy அப்படின்னு இருக்கு. பிளஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. பிளஸ் tan inverse of z equal to pi அப்படின்னு நமக்கு இருக்கு. அதாவது இந்த 2 டேர்ம் உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே both are equal. ரெண்டுமே இதுக்கு பதிலாக இதை எழுதலாம். சரிங்களா? அப்போ tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. அப்போ இந்த இதனுடைய ஃபார்முலா நம்ம tan inverse of x plus y by 1 minus xy plus இந்த தேர்ட் டேர்ம் வந்து நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன், அப்படியே நான் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் இந்த 2 டேர்ம் உடைய ஃபார்முலா படி இருக்கு tan inverse of x plus tan inverse of y. இதை நம்ம x டேர்மாக எடுத்துக்கிறோம். இந்த z வந்து y டேர்மாக எடுத்துட்டு எகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் எக்ஸினுடைய வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த ஒயினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஜட்டை தான் நம்ம ஒய்யா எடுத்துக்க போகிறோம். நாங்கள் ஒரு வாட்டி எழுதிடுறேன். இங்கே எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்குது எக்ஸ் பிளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஒயினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஒயினுடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா ஜட்டுன்னு இருக்கு. ஸோ தட் ஈக்குவல் டு ஜட்டு. இப்போ எகெயின் நம்ம இந்த ஃபார்முலா இருக்கு. இது எல்லாமே tan inverse of xன்னு எடுத்துக்க போகிறோம். இது பிளஸ் tan inverse of yன்னு எடுத்துட்டு எகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதை 3 டேர்ம்லேருந்து 2 டேர்மாக குறைச்சிட்டோம். இப்போ 2 டேர்ம்லேருந்து இந்த டேர்முக்கு நம்ம கொண்டு வரோம். அப்போ நம்ம ஃபார்முலா படி என்ன இருக்குங்க tan inverseன்னு இருக்கு. அப்போ tan inverse of x இந்த எக்ஸினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எழுதியிருக்கோம் x பிளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy பிளஸ் ஃபார்முலா ஒயினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஜட்டுன்னு இருக்கு ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பை 1 மைனஸ் xyன்னு இருக்கு இன்ட்டு
பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒய்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஜட்னு இருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இந்த tan இன்வர்ஸ் இந்த சைடு வரும்போது அது டேனா மாறிடும். டேனு இங்கே வந்து பை அப்படின்னு வந்துடும். அதாவது இந்த tan இன்வர்ஸ் இந்த சைடில் வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து tan பைன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சரிங்களா? அப்போ tan பைன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆல்ரெடி நான் tan இன்வர்ஸ்னு போட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் பையனே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைடு வந்தால் tan ரிமூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த tan இன்வெர்ஸை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதனால் இந்த ஸ்டெப்பில் நான் ரைட் பண்ணல சரிங்களா? இப்போ இதை டினாமினேட்டர் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அதனால இது டேக் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் இன்ட்டு ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். அப்போ கிராஸ் மல்டி பண்ணால் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 1 மைனஸ் எக்ஸ் டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் டிவைட் பை பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி நான் கிராஸ் மல்டி பண்ணிக்கிறேன். இதுக்கு மட்டும் தான் காமனாக இருக்குது. இது கிராஸ் மல்டி பண்ணிட்டா என்ன வரும், 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இந்த சட்டு நான் உள்ள மல்டி பண்ணிக்கிறேன். ஸோ மல்டி பண்ண என்ன வரும், எக்ஸ் ஜட். ஸோ இது எக்ஸ் இன்ட்டு ஜட்டு எக்ஸ் ஜட்டு ப்ளஸ் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் இன்ட்டு ஜட் வந்து ஒய் ஜட்னு வந்துடும். பை பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு இந்த பக்கம் போனால் அது பார்த்தீங்கன்னா tan பைன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டினாமினேட்டரும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், இது நான் உள்ள மல்டி பண்ணிக்கிறேன். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு ஜட் ஜட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ஜட்னு இருக்குது. ஹோல் டிவைட் பை இது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஜட்டு அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் ஜட் அப்படின்னு இருக்குது. இப்போ tan பையனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இந்த இடத்துல எழுதுறேன். பார்த்தீங்கன்னா tan 180 டிகிரி பையனா 180 tan 180 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ இந்த இடத்துல tan உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 180 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்போ 0ன்ட்டு இதை எதை மல்டி பண்ணாலையும் ஆட்டோமேட்டிக்காக அது 0ன்னு வந்துடும். அப்போ நம்ம என்ன இருக்கும், இது மட்டும் தான் இருக்கும். எக்ஸு ப்ளஸ் ஒய்ஏ ப்ளஸ் ஜட்டு மைனஸ் எக்ஸு ஒய் ஜட் ஈக்குவல் டு 0 எனிதிங் 0 இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் மல்டிபிகேஷன் வந்துடும். அப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 0ன்ட்டு இந்த டினாமினேட்டரை மல்டி பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக நம்ம எக்ஸ் ஒய் ஜட்டை மட்டும் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஜட்னு வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய ஆன்சரு. ஸோ அவன் தான் கொடுத்துருக்கான். அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜட்னு இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.